வணக்கம் நண்பர்களே. முன்பொரு காலத்தில் பத்மகம் என்ற நகரத்தை பிரம்மாசுரன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் சிவனின் தீவிர பக்தன். அவன் பன்னெடு காலமாக சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிந்தான். அவனுடைய தவத்தின் பயனாக சிவபெருமான் காட்சி தந்து, உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றார். ஐயனை, நான் யாருடைய தலையில் கை வைக்கின்றேனோ அவர் எரிந்து சாம்பலாகிட வேண்டும் என்ற வரத்தை பெற்றான். தான் பற்ற வரம் வேலை செய்கின்றதா என்பதனை பார்க்க விரும்பிய பிரம்மாசுரன் வரத்தை கொடுத்த சிவபெருமானின் தலையிலேயே கையை வைத்து பார்த்துவிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தான். அவன் சிவபெருமானை நெருங்கிய பொழுது அவனது எண்ணத்தை உணர்ந்த சிவபெருமான் உடனடியாக மறைந்து விட்டார். இந்த வரத்தை கேட்டு கேள்விப்பட்ட பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுக்கு இதனால் ஆபத்து நேரிடும் என்பதனை உணர்ந்தனர். அவனை நேரடியாக வெல்ல முடியாது என்பதனை உணர்ந்து தந்திரத்தால் மட்டுமே வெல்ல முடியும் என்று முடிவு செய்து மகாவிஷ்ணு மோகினியாக உருவம் எடுத்து அவன் முன்னே சென்றார். காண்பவரை மயக்கும் கட்டான உடலமைப்போடு இளமை பொங்கும் அழகிய பெண் ஒருத்தி தன் எதிரில் இருப்பதைக் கண்டு அவளுடைய அழகிற்கு தன்னையே பறிகொடுத்தான். அவள் சென்ற இடமெல்லாம் அவளை நிழல் போல பின்தொடர்ந்து சென்றான். ஆனால் மோகினியோ அவளை கண்டும் காணதும் போல அங்கும் இங்கும் நடந்தாள். இதனால் அவனது மோகமானது இன்னும் அதிகமாகியது. ஒரு கட்டத்தில் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கெஞ்சத் துவங்கினான். அவனை பார்த்த மோகினி, பிரம்மசுரா, உன்னை மணந்து கொள்வதற்கு எனக்கு சம்மதமே. ஆனால் நடனமாதாகிய எனக்கு இணையாக நடனமாடக்கூடிய ஆண்மகனைத்தான் திருமணம் செய்து கொள்ள முடியும். எனவே உங்களுக்கு நாட்டியம் வருமா என்று தயங்கிய வண்ணம் கேட்டாள். என்ன, நடனமாட தெரியுமாவா? இப்பொழுது பார் எனது நாட்டிய திறமை என்று அவளுக்கு இணையாக நடனமாட ஆரம்பித்தான். மோகினியின் அபிநயத்திற்கு இணையாக தானும் அபிநயம் பிடித்து அழகாக ஆடினான் அசுரன். இதனால் அந்த சராசரங்களும் கிடுகிடுத்தன. மோகினி ஆடும்பொழுது தனது கைகளினால் பலவிதமான அபிநயங்களை செய்து ஆடினாள். அவளுடைய அழகிற்கும் ஆட்டத்திற்கு மயங்கிய அசுரன் தன்னை மறந்து அவள் செய்வது போலவே தானும் மிக நேர்த்தியாக செய்ய ஆரம்பித்தான். அவன் சற்றும் யோசிக்காத தருணத்தில் மோகினி தன்னை தலையை கையில் வைத்தாள். தன்னை மறந்து ஆடிக்கொண்டிருந்த அசுரன் தான் பெற்ற வரத்தை மறந்து தனது தலையில் கையை வைத்தான். உடனே அவன் பெற்ற வரத்தின் காரணமாக இருந்து சாம்பலாகி போனான். தன்னுடைய தந்தையை தந்திரமாக கொன்ற தேவர்களை பழிவாங்க துடித்தான் அவனுடைய மகன் துராசதன். அசுரகுரு சுக்கராச்சாரியின் அறிவுரைப்படி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிந்து பிரம்மா விஷ்ணுவால் தன் உயிருக்கு ஆபத்து நேரக்கூடாது என்பது போன்ற பல வகையான வரங்களை பெற்றான். இதனால் தேவர்கள் அனைவரும் நடுங்க ஆரம்பித்தனர். மகாவிஷ்ணு இதனை பற்றி காசி விஸ்வநாதரிடம் கூற அசுரனுக்கு அழிவு காலம் நெருங்கவில்லை என்பதனால் தேவர்களை அழைத்து கொண்டு கேதாரநாத் சென்று தங்கிவிட்டார். இதனால் தேவர்கள் அனைவரும் இரவு பகலாக பிரம்மனை நினைத்து தங்களுக்கு சீக்கிரமாக விமோச்சனம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிய வண்ணம் இருந்தனர். அவர்களுக்கு முன்னால் தோன்றிய பிரம்மன் சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் பிள்ளையாக பிறக்கும் விநாயகப் பெருமானால் மட்டுமே அவனை வெல்ல முடியும் என்றார். இதனை கேட்ட தேவர்கள் அனைவரும் பார்வதி தேவியை பணிந்து தங்களின் குறைகளை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். அவர்களின் துயரத்தை கேட்ட பார்வதி தேவி தன்னுடைய முகத்தில் இருந்த 5 முகங்களோடு 10 கரங்களோடும் பலவிதமான ஆயுதங்களை ஏந்திய விநாயகப் பெருமானை தோற்றுவித்தார். அவருக்கு பக்ரதுண்டர் என்ற பெயரும் சூட்டினார். பக்ரதுண்டர் எண்ணற்ற சேனைகளோடு போருக்கு சென்று யுத்த களத்தில் துராசதனை எதிர்கொண்டார். அவன் பலவிதமான மாயாஜாலங்களை காட்டி போர் செய்தான். அப்பொழுது அவன் எதிர்பாரா சமயத்தில் அவனுடைய நெற்றியில் ஓங்கி குத்தினார். இதனால் அவன் கீழே சரிந்தான். இதுதான் சரியான தருணம் என்ற வக்ரதுண்டர் விசுரூபம் எடுத்து தன்னுடைய காலை அசனுடைய தலையில் வைத்து அழுத்தினார். அவருடைய திருவடியானது அவன் மீது பட்டதனால் அசனுடைய ஆணவமும் அஞ்ஞானமும் விலகி நல்ல புத்தி ஏற்பட்டது. இதனால் விநாயகப் பெருமானின் திருவடியை பிடித்து கொண்டு மனமுருகி தன்னை மன்னித்து அருள்மாறு வேண்டிக் கொண்டான். அவன் மீது கருணை கொண்ட வக்ரதுண்டரும், துராசதா, நீ காசி நகரத்தின் மேற்கு பக்க வாசலில் எமது காலடியில் இருந்து இந்த ஊரில் தீமைகள் செய்வோரை தண்டித்து அடக்கி வாழ் என்று ஆசீர்வதித்து விட்டு மறைந்தார். அவனும் அவ்வாறே செய்தான். இதனால் தேவர்கள் அனைவரும் துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்ந்தனர். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்.